எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்க எல்லாரையும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எதுக்கானா, எங்க வீட்ல நடந்த திருவாடி பூஜைய தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எல்லா கோயில்லயும் உள்ள அம்மனுக்கு நடத்தப்படுற வளகாப்பு விழா தான் இந்த திருவாடிப்புரம். கோவில்ல தானே இத செய்வாங்க. நீங்க என்ன வீட்ல இப்படி செய்றீங்க அப்படின்னு நெனைக்கலாம். ஆமாங்க. இது என்னோட வேண்டுதல். இந்த வேண்டுதல நிறைவேற்றி கொடுத்த என் தாய் நாகாத்தம்மனுக்காக நான் செய்ற பூஜை தாங்க இந்த திருவாடிப்புரம். இவங்க சென்னை மணலி புதுநகர்ல அமைந்துள்ள ஸ்ரீ புற்று நாகாத்தம்மன். இவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு பிறந்தது தான் என்னோட மகள். எனக்கு குழந்தை இல்லாம இருந்ததுனால, நான் வேண்டிக்கிட்டு இந்த மாரி நான் வந்து திருவாடி பூஜைய வந்து நான் எங்க வீட்லயே செய்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அந்த அம்மன் எனக்கு அத நிறைவேற்றி குடுத்ததுனால, அத நான் எங்க வீட்லயே செய்றேன். இது நான் 8 வருஷமா செஞ்சுட்ருக்கேன். இப்ப என் பொண்ணுக்கு 9 வயசு ஆகப்போது. நான் 8 வருஷமா இத செய்றேன். வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். வாங்க பார்க்கலாம். காலையில 6லேருந்து 7 நல்ல நேரமா இருந்தது. அதனால என்ன பண்ணேன்னா, முதல் நாளே இந்த அம்மன நான் வந்து வீட்ல அலங்கரிச்சு, வீடெல்லாம் சுத்தம் பண்ணி, எல்லாமே நான் ரெடி பண்ணி, காலையில 6லேருந்து 7 அம்மன வரலட்சுமி பூஜைக்கு எப்படி நம்ம அழைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த அம்மாவையும் வீட்டு வாசல்ல ஆலம் எடுத்து, அது வீட்டுக்குள்ள அழைக்கிறது. இப்ப இத செய்றது வந்து எங்க சித்தி செய்றாங்க. எங்க அக்கா அம்மன் அலங்காரம் பண்ண அம்மன அக்கா வச்சிருக்காங்க. என் தங்கச்சி அந்த படத்த, என் பொண்ணு சின்ன திருக்கருகாவூர் அம்மனோட படமும் வச்சிருக்காங்க. இப்போ நான் அவங்க ஆலம் எடுத்ததுக்கப்புறம் நான் கற்பூர ஆராதனை காமிச்சு வீட்டுக்கு அழைக்கிறேன். இப்போ அந்த அம்மன வீட்டு உள்ள அழைச்சிட்டு வந்து, நாங்க இதுக்கு வந்து வளகாப்புக்குன்றது வந்து மணமேடை, முக்காலி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம் மொத நாளே. அதுல வந்து இப்ப அந்த அம்மன எடுத்துட்டு வந்த அம்மன நான் அந்த மணையில வச்சு அமர வச்சுட்டு, காலையில முதல் பூஜை. பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, எங்க சித்திக்கு வந்து அருள் வரும். அவங்களுக்கு வந்துருச்சு சாமி வந்து அவங்க ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும்போதே நான் அந்த பூஜைக்கான விளக்கேத்தி, அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அருள் வந்து அவங்க சந்தோஷமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு, அவங்க மலை ஏறிட்டாங்க. அதோட நாங்க சாம்பிராணி போட்டு எல்லா அம்மன வந்து வீட்டுக்கு அழைச்சு முதல் பூஜைய நாங்க நல்லபடியா முடிச்சுட்டோம். இந்த பூஜையில பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இருக்கவங்க மட்டும் தான். எங்க நாத்தனார் வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. இந்த பூஜைக்காக வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட எங்க அம்மா எல்லாரும் வச்சு கற்பூர ஆராதனை காமிச்சு, எல்லாருக்கும் தீபத்த காமிச்சு நாங்க முடிச்சுட்டோம். இது வந்து வீட்டுக்கு அழைக்கிறதுன்றதுனால, நான் சிம்பிளா வீட்ல இருக்கிறவங்கள வச்சே நாங்க கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் 10 மணி பூஜை ஒண்ணு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, பயிர் நிரப்புதல். அம்மனுக்கு மடி கட்டுதல். வளகாப்புனாலே நமக்கு மாசமா இருக்கவங்களுக்கு செய்றது இல்லைங்களா? அதனால வந்து இப்ப நான் அம்மனுக்கும் 10 மணிக்கு மடி கட்டுவோம். இத நான் சாதாரணமா தான் செஞ்சுட்டுருந்தேன். அப்புறம் கோயில்ல ஒரு அம்மா சொன்னாங்க, "இவ்வளோ செய்யும்போது இந்த மடி நிரப்புதலையும் செய்யுமா. இத செஞ்சின்னா உனக்கு இன்னும் நல்ல புண்ணியம்." அப்படின்னு சொன்னாங்க. அதனால அது 10 மணிக்கு ஆரம்பிப்போம். காலை பூஜை 6 டூ 7 இத முடிச்சாச்சு. இத முடிச்சதுக்கப்புறம், அடுத்தது நம்ம 10 மணி பூஜைய பார்க்கலாம். இப்ப அடுத்தது 10 மணி பூஜைங்க. 10 மணி பூஜைக்கு நாங்க சொன்னோம் இல்லைங்களா? இத நான் என்ன பண்ணுவேன்னா, முதல் நாள் காலையிலேயே வந்து பச்சை பயிறு இருக்குங்க இல்லையா? அத வந்து ஊற வச்சு, கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் ஊற வச்சுருவோம். நைட்டு 6லேருந்து 7 மணி போல அத என்ன பண்ணுவோம்னா, ஒரு நல்ல வெள்ள துணியில நல்லா பயிர வடிகட்டி, ஃபுல்லா நல்லா கட்டிவிட்டு நம்ம முளைப்பயிர் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி முளைக்கட்ட வச்சாச்சு. நைட்டு ஃபுல்லா வச்சுட்டு, காலையில இந்த சாமிக்கு நான் 10 மணிக்கு எடுக்கும்போது தான் இத ஓப்பன் பண்றாங்க. எங்க அக்கா அத ஓப்பன் பண்ணி எடுத்துட்டாங்க. இத வந்து நாங்க ஒரு ஈரம் பண்ண பச்சை துணியில தான் கட்டணும். இந்த பச்சை துணி எதுக்காகன்னா, இந்த துணியில நாங்க கட்டிட்டு இத எல்லாருக்கும் குடுக்கும்போது, கடைசியா இந்த துணிய வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இத குடுப்போம். அதுல அவங்க ப்ளவுஸ் தச்சு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குன்றது ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் வந்து தெய்வ நம்பிக்கை. அதனால நாங்க அத அப்படி பண்றோம். இப்போ அத மடி நிரப்பியாச்சு. இப்ப நாங்க அலங்காரம் குத்து விளக்குல அலங்காரம் பண்ணியிருக்கோங்க அது. அந்த அம்மனுக்கு மடி நிரப்பியாச்சு. இப்போ ஒரு நிறைமாத கர்ப்பிணியா என் தாயார் வந்து எங்க வீட்ல அவதரிக்க போறாங்க 10 மணிக்கு. இப்ப அத நானும் எங்க அக்காவும் சேர்ந்து இப்ப அத ரெடி பண்ணிட்டுருக்கோம். பாருங்க, இப்ப அதுதான் வயிறு நிரப்பிட்டு இருக்காங்க. இப்போ 10 மணிக்கு கரெக்ட்டா மடி நிரப்பியாச்சு. இந்த பூஜை அப்போ எங்க அத்தை வந்திருந்தாங்க. எங்க அத்தை அதே மாரி மார்னிங்லாம் யாரெல்லாம் இருந்தாங்களோ, அவங்க வரைக்குமே இந்த 10 மணி பூஜையும் நாங்க ரெடி பண்ணியாச்சு. இப்போ விளக்கு விளக்கேத்தி மடி நிரப்பியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துல மேல இருக்க படன் இவங்க தான் நாகாத்தம்மன். அவங்களுக்காக நான் அத என்ன பண்ணிட்டேன், அந்த இதில வைக்க முடியாதுன்றதுனால, அத தனியா ஒரு கிண்ணத்துல வச்சு, அந்த பூஜை 2வது பூஜைய நாங்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப இதே மாதிரி ஒரு என்னால முடிஞ்சது நெய்வேத்தியம் காலையில வந்து பெருசா செய்யலனாலும், ஒரு மாம்பழமோ, வெத்தல பாக்கு பழமோ வச்சு நாங்க அத ரெடி பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டா, நான் 6 மணிக்கு வீட்ல நெறைய பெண்கள் வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ நாங்க 5 வகை சாப்பாடு இதெல்லாம் சேர்த்து வச்சு,
அம்மனுக்கு கூழ் வார்த்து எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுருவோம். இப்போ நாங்கள் காலையிலேயே வந்து 6 to 7 நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போதே கூழ் கரைச்சு நாங்கள் வந்து அந்த அம்மனுக்கு வந்து கூழ் காய்ச்சி வச்சாச்சு. இந்த கூழ் காய்ச்சிட்டு 4 மணிக்கு மேலே அந்த கூழ் கரைச்சி வச்சுருவோம். 6 மணிக்கு மேலே சாமிக்கு பூஜையில எல்லாம் வைக்கும்போது அப்போ அந்த கூழ் எடுத்து அம்மனுக்கு படைச்சிருவோம். அப்படின்னு இப்போ இந்த 10 மணி பூஜையை நல்லபடியாக நிறைவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாண்டியிலேருந்து எங்கள் அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடவும் இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டோம். அதனால அவர் கையால் மாலை போட்டு அந்த அம்மனுக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 4 மணி ஆயிடுச்சு. இப்போ அம்மனுக்கு நாங்கள் வளைகாப்புக்கு ஜடை முடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி அம்மாவுக்கு இப்போ நாங்கள் ஜடை முடிச்சிட்ருக்கோம். இப்போ நானும் அக்காவும் சேர்ந்து தான் இந்த அம்மன் அலங்காரத்தை எல்லாமே பார்த்துட்ருப்போம். வருஷா வருஷம் நாங்கள் 2 பேர் தான் செய்வோம் இந்த அலங்காரத்தை. அதே மாதிரி இப்போ அம்மனுக்கு ஜடப்பட்டை சூடிட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ வளையல் பார்த்தீங்கன்னா, வளையல் மாலை மட்டும் இல்லாம, மாலையோட ரோஜாப்பூ மாலையிலே நாங்க வந்து வளையலும் சேர்த்து கடையில சொல்லி வச்சு, அம்மனுக்கு அந்த வளையல் மாலை, ரோஜா மாலை எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிட்டுருக்கோம். எல்லாம் அலங்காரம் ஆயிட்டே இருக்கு இப்போ. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, இதுக்கப்புறம் 5:45க்கு நல்ல நேரம் இருக்கு. அந்த டைம்ல அம்மனுக்கு வளையல்லாம் சூட ஆரம்பிச்சுருவோம். இப்போ வீட்ல எல்லாருமே இப்போ சாமி அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா எல்லாரும் கிளம்பி ரெடி ஆயிட்டாங்க. இப்போ ரெடி ஆயிட்டு, இப்போ அம்மனுக்கு வளையல் மாலையெல்லாம் நாங்க போட்டு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி எல்லா மாலையும் எல்லாரும் வேண்டிக்கிட்டு அவங்கவங்க வளையல் மாலை கொண்டு வருவாங்க. இப்போ நானும் வேண்டிக்கிட்டு வளையல் மாலை செய்றேன். அதே மாதிரி வீட்டுக்கு வர சுமங்கலிகள் பெண்கள் எல்லாருமே அவங்கவங்க வேண்டுதல் நிறைவேறினவங்க எல்லாருமே வளையல் வாங்கிட்டு வந்து, இப்போ கோயிலுக்கு எப்படி வளையல் வாங்கி குடுக்குறாங்களோ, அதே மாதிரி எங்க வீட்லயும் எல்லாரும் வளையல் வாங்கி குடுப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் நான் அலங்காரம் குத்து விளக்கு ஏத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம், படையல் போடுறதுக்காக. நான் கொஞ்சம் ரிட்டர்ன் கிஃப்ட்டும் வரவங்களுக்கு குடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, அதையும் பூஜையில வச்சு அவங்களுக்கு குடுக்கறதுக்காக நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தாம்பூலம் வந்து எல்லாருமே யூசுவலா குடுக்குறது தான் வரலட்சுமி பூஜைக்கு குடுக்குற மாரி, ரிட்டர்ன் கிஃப்ட் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் நாங்க எல்லாருக்கும் காம்ப்ளிமென்ட்டரியா போட்டு குடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருக்கோம். இப்போ இலை போட்டு நாங்க அத ரெடி பண்ண போறோம். இலை போட்டு 5 வகை சாப்பாடு சொன்னேன் இல்லைங்களா? அது எல்லாமே இது பண்ணி அம்மனுக்கு பலகாரம் அதெல்லாம் வாங்கி வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வா வீட்டுக்கு வரவங்களும் படையலுக்கு பழங்கள், ஸ்வீட்டு எல்லாருமே வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. எல்லா ஊர் சொந்தக்காரவங்க எல்லாருமே வரவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்க, எல்லாத்தையும் இப்போ நாங்க அந்த இலையில நிரப்பிட்டுருக்கோம். இப்போ வடை வச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பலகாரங்கள். இப்போ வளைகாப்புக்கு நம்ம செய்வோம் இல்லையா? சீமந்தத்துக்கு சோமாசு, அதிரசம், அவல், பொரிச்ச அவல் எங்க ஊர் பக்கம் வந்து வளைகாப்புக்கு பொரிச்ச அவல் தாங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. அதனால அதுவும் நாங்க செய்வோம். அத வச்சு தான் குழந்தைங்கலாம் என்ன குழந்தை அப்படின்லாம் கண்டுபிடிப்பாங்க எங்க ஊர் பக்கம். அதில முறுக்கு, அவல் எல்லாமே இப்போ நாங்க வாங்கி வச்சோம். அடுத்து செஞ்சு வச்ச சாப்பாடு. காலையிலேருந்து மதியானம் ஆரம்பிப்போங்க சமையல் வேலை. அந்த சமையல்ல லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல். இதெல்லாம் வச்சு படையலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். இது இல்லாம பழங்கள். அ வாழைப்பழம், ஆப்பிள், மாம்பழம், மாதுளம்பழம் என்ன பழம்லாம் அந்த டைம்க்கு எங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிடுவோம். முக்கியமானது இந்த பூஜையில அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச கூழுங்க. கூழையும் எடுத்துட்டு வந்து நாங்க கூழ்லாம் கரைச்சி வச்சாச்சு. கரைச்சத நாங்க ஒரு டம்ளர்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாயாசம், பருப்பு பாயாசம். இது எனக்கு பக்கத்துல ஒரு அக்கா அவங்க வேண்டிக்கிட்டு வருஷம் வருஷம் அவங்களும் செய்வாங்க. அந்த பாயாசமும் இதில நிரப்பி வச்சாச்சு. சுண்டல், தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு, துவையல் எல்லாம் வச்சு இப்போ படையல் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்க அக்கா குடுத்துட்ருக்காங்க பாருங்க. இது வந்து நான் என்ன பண்ண போறோம்னா, 108 குங்கும அர்ச்சனை நாங்க பண்ண போறோம். இப்போ வீட்டுக்கு வந்திருக்க எல்லா சுமங்கலி பெண்கள்கிட்டயும் குங்குமமும், இலையும் குடுத்து இப்போ நாங்க அந்த பூஜைக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. அதோட இப்பவே மணி 6:15 ஆயிடுச்சுங்க. அதனால இப்பவே ஸ்டார்ட் பண்ணா தான் நமக்கும் கொஞ்சம் இது நிறைவேறும்ன்றனால கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இருக்கிறவங்கள வச்சு குங்கும அர்ச்சனைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டோங்க. இப்போ பூஜைய ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இப்போ இருக்கிறவங்கள வச்சு 108 குங்கும அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இப்போ இந்த 108 குங்கும அர்ச்சனை பண்ணி, இந்த குங்குமத்த வந்திருக்க எல்லா சுமங்கலிங்க, பெரியவங்க எல்லாருக்கும் இத குடுத்து, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவோங்க. இப்போ பாட்டு பாட. இது எதுக்காக நான் இந்த சாமிக்கு என்ன இப்படிலாம் செய்றீங்க அப்படின்னு நினைக்கலாங்க. ஆமாங்க. எனக்கு வந்து 2 குழந்தைங்க வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. அதனால என்னோட ஃப்ரெண்டு நாங்க வந்து சென்னையில டீச்சரா ஒர்க் பண்ணிட்டுருந்தேன்.
அப்போ என் கூட ஒர்க் பண்ண டீச்சர் என்னோட ஃப்ரெண்டு கோகிலான்றவங்க, "இந்த சாமிய வேண்டிக்கடி, கண்டிப்பா உனக்கு குழந்தை பொறக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு என்ன கூட்டிட்டு போய் அங்க பிரசாதம், அந்த அம்மனுக்கு போட்ட இதே மாரி ஆடி பூரத்துக்கு செஞ்ச வளகாப்பு வளையல எனக்கு வாங்கி குடுத்தாங்க. அவங்களெல்லாம் என்னோட வாழ்நாள்ல மறக்க முடியாது. அவங்க மட்டும் இல்லாம, அவங்க அம்மாவும் எனக்காக நெறைய வேண்டிக்கிட்டு செஞ்சு குடுத்தாங்க. அவங்க வாங்கி அதுக்கு குடுத்ததுக்கு 3வது மாசமே எனக்கு குழந்தை தங்கிடுச்சுங்க. அப்ப கூட டாக்டர் வந்து, "எதுவும் நம்ம கையில கிடையாது. கடவுள் தான்" அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில நான் அந்த அம்மாவ வேண்டிக்கிட்டு, அதே மாதிரி எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க. அந்த நன்றி கடனுக்காக தான் நான் இந்த பூஜையே செய்றேன். அ இத வந்து அந்த நன்றி கடனுக்காக மட்டும் இல்ல. நான் வந்து வேண்டுதலே வச்சது என்னன்னா, என்னால முடிஞ்சத வருஷா வருஷம் இந்த வளகாப்பு எனக்கு வளகாப்பே வந்து செய்யும்போது, அந்த அம்மாவுக்கு வளகாப்பு செஞ்சுட்டு தாங்க எனக்கு வளகாப்பு செஞ்சாங்க. நான் அப்படிதான் வேண்டிக்கிட்டேன். அதே மாரி அந்த தாயாருக்கு வளகாப்பு செஞ்சு, அடுத்தது எனக்கு வளகாப்பு செஞ்சாங்க. அத வந்து நான் விடாம என்னால முடிஞ்சத நான் செஞ்சுட்டுருக்கேன். இப்ப நான் எங்க ஊருக்கு வந்து அ சென்னையிலேருந்து நான் இப்ப அப்பா வீட்ல காரைக்காலுக்கு வந்தாச்சு. இப்ப இங்க வந்து தொடர்ந்துட்டுருக்கு. இப்ப இங்க வந்து நான் 6வது வருஷமா இத செஞ்சுட்டுருக்கேன். அது வருஷா வருஷம் அது விமர்சையா தான் எங்க வீட்ல அது நடந்துகிட்டு இருக்கு. அந்த தாய் வந்து எனக்கு அப்படிதான் செஞ்சுட்டுருக்காங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த ஆடி மாசத்துல எனக்கு அத செய்யும்போது என் மன நிறைவோட நான் சந்தோஷமா தாங்க செய்வேன். அதே மாரி இப்ப பூஜைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் வந்து ஒரு 5, 6 பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டோம். எல்லாரும் ஜனங்களும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பாட்டு பாடி நாங்க இதுல ஆடிப்பூர நாயகிக்கு ஒரு வளகாப்பு பாட்டு ஒண்ணு பாடிட்டு, கடைசியா ஊஞ்சல் பாட்டு பாடி இந்த பூஜைய நிறைவு பண்ணுவோங்க. அது மட்டும் இல்லாம, வந்த சுமங்கலிக்கு இப்ப நாங்க அந்த 5 வகை சாப்பாடு, கூழு எல்லாமே வந்து படைச்சு முடிச்ச பிறகு எல்லாருக்குமே அந்த அன்னதானம் மாரி எல்லாருக்குமே அத குடுத்துருவோங்க. எல்லாருக்கும் குடுத்து, ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்து, பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு, வந்திருக்கவங்க எல்லாரும் எனக்கு குங்குமம் வச்சு விட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த நாள் வந்து. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த மனை இப்ப அம்மன வந்து நான் மணையில உட்கார வச்சிருக்கேன் இல்லைங்களா? அந்த மணைய எடுத்து, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்கள அந்த மணையில உட்கார வச்சு அந்த அம்மனுக்கு போட்டிருந்த வளையல எடுத்து பிரிச்சு, அந்த தினம் அவங்களுக்கு அத போட்டு விட்டோம்னா, அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலுமே கல்யாணம் கைக்கூடி வரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஏன்னா, எனக்கு எப்படி நல்லது நடந்ததோ, அதே மாதிரி மத்தவங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, நான் ஒரு இதாவே செஞ்சுட்டுருக்கேன் இத. இதுல செய்றதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மாரி இந்த வருஷம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நாங்க செய்றோம். இத. இப்போ இந்த பூஜையில அங்க வந்து இப்போ ரெடி பண்ணுவோம். இந்த இது பூஜை பாட்டு எல்லாம் முடிச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம், அந்த மணைய எடுத்து இப்ப நான் என் தங்கச்சிக்கு செய்வேன். அத நீங்க இந்த வீடியோலயே பார்க்கலாம். ஆ. இதில வந்து நாங்க நெறைய கிளிப்ஸ் எடுத்தோங்க ஃபோட்டோ. இப்ப அம்மனுக்கு வந்து இப்ப நாங்க இந்த பாட்டு பாடுறோம் இல்லையா? பாட்டு பாடி முடிச்சு நாங்க சாதாரணமா எல்லா பெண்களுக்கு நலுங்கு வைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நான் அம்மனுக்கு நலுங்கு வச்சோம். அது கூட்டம் அதிகமாயிட்டதுனால வீட்ல அத இந்த வீடியோல கவர் பண்ண முடியல. இருந்தாலும் இப்ப நான் அந்த அம்மனுக்கு செஞ்சத வந்து என் தங்கச்சிக்கு எப்படி செய்றோன்றதால நீங்க பார்த்துக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ் மட்டும் என்னால ஆட் பண்ண முடியல. அது மாதிரி சாப்பாடு எல்லாருக்கும் குடுத்தது, இதெல்லாம் என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை வந்துட்டதுனால அத வந்து எங்களால அந்த அந்த வீடியோவ எங்களால எடுக்க முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால நான் உங்ககிட்ட அத ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அது மாரி நாங்க ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்தது அந்த வீடியோலாம் எடுக்கல. ஆனா நாங்க என்னலாம் குடுத்துருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சிருக்கோம். அத நீங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். நிஜமாவே நான் மணலி புதுநகர்ல அமைஞ்சிருக்க அந்த புற்று நாகாத்தம்மன் வந்து எல்லாருக்குமே கை கொடுத்துருக்காங்கங்க. எனக்கு மட்டும் இல்ல. நெறைய பெண்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு வரவங்களுக்கும், கல்யாணம் ஆகலன்ற வரவங்களுக்கும், என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உடனே நான் வீட்டுக்கு பக்கத்திலேயே எனக்கு அந்த கோயில் அமைஞ்சிட்டதுனாலயோ என்னவோ தெரியலங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அம்மா, அப்பா கூட இல்லன்றத கூட நான் உடனே போய் அந்த அம்மாகிட்ட அவ்வளவும் பேசுவேன். உடனே எனக்கு எல்லாமே நடக்குங்க. நான் அங்க இருந்த வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா தாங்க இருந்தேன். அதாவது மனசளவுல எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நிம்மதியா இருந்தோம். அதே மாதிரி அந்த அம்மாவ நான் மறக்காம செய்யணுன்ற என்னால முடிஞ்சதுக்கு வருஷத்துக்கு 1 முறையோ, 2 முறையோ போயிட்டு அவங்க என் தாய பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு வந்துருவேன். ஆடி மாசத்துல என்னால முடியலனாலும், இந்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறமாவது இடையில என் பொண்ணுக்கு லீவு கிடைக்கும்போது, நாங்க கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு பூஜைய முடிச்சுட்டு தான் வருவேன். இப்போ வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப படையல் ஆரம்பிச்சாச்சு. பாட்டெல்லாம் பாடி முடிச்சு, ஆடிப்புற பாட்டும் முடிச்சாச்சு. இப்போ நாங்க பூஜைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஊதுபத்தி ஏத்தி எங்க அக்காவும் நானும் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அக்கா எனக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்கங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதோட பூஜைய ஆரம்பிச்சாச்சு. இப்ப சாம்பிராணி போட்டு, கற்பூரம் ஏத்தி முடிக்க போறோம். இந்த இது பூஜைக்கு சாம்பிராணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, எதிர்பாராத விதமா எங்க மாமா ஒய்ஃப்க்கு அவங்களுக்கு அங்க அருள் வந்து சாமி வந்துருச்சுங்க. அவங்களும் சாமியாடி எல்லாருக்கும் நல்ல அருள் வாக்கு குடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் படையல்லயே இந்த மாரி அருள் வந்து அவங்க சொல்றது,
அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா காலையிலேயே அழைக்கும்போது எங்க சித்திக்கு வந்தது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாரும் வந்திருந்த இடம் வேற ரொம்ப நிறைவா இருந்தது மனசு. வந்தவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நானும் எங்க அக்காவுமா சேர்ந்து எல்லாம் வச்சாச்சுங்க. படையல்ல வந்து நாங்க முக்கியமா வளையல். வளையல் தாங்க வளகாப்புன்றதுனால வளையல் தாங்க. வந்திருக்க சுமங்கலிக்கலாம் இப்ப நாங்க தங்க தட்டுல சாமிக்கு எல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி எல்லா பொருளும் குடுத்து, சுமங்கலி செட்டும் குடுத்து, வந்திருக்கவங்களுக்கு இப்ப நம்ம வளகாப்பு வீட்ல வந்து வளையல் குடுப்போம். அதே மாதிரி அந்த தட்டுல வச்சிருக்க வளையல வந்திருக்க எல்லா பெண்களுக்கும் வளையல் குடுப்போங்க. சந்தோஷமா அவங்களும் இது பண்ணிக்கிட்டு, வளையல் எல்லாரும் 2 கையிலயும் வளையல் போட்டுக்க சொல்லி, சந்தோஷமா இருப்போம். இங்க வரவங்களும் ரொம்ப சந்தோஷமா, மனநிறைவோட தான் போவாங்க. அதே மாதிரி செஞ்சு, இப்ப பாருங்க அங்க சாமி வந்துருச்சு பாருங்க. அவங்க சாமி வந்து எங்களுக்கு அருள் சொல்வாங்க. எனக்கும் என் குழந்தை, என் கணவர கூப்ட்டு அருள் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னது, மன நிறைவா இருந்தது. கடைசியா பாருங்க கற்பூர ஆராத்தி காய்ச்சி இந்த பூஜைய நாங்க முடிச்சுட்டோங்க. கற்பூரம் காமிச்சு எல்லாருக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்குமே தீபம் எடுத்துக்க சொல்லி, நாங்க கற்பூரம் இது பண்ணோங்க. அதுக்கப்புறம் சாமி ஆடி அருள் சொல்லி, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க படைச்ச கூழு, ம் அதுக்கப்புறம் பாயாசம், சர்க்கரை பொங்கல் எல்லாருக்குமே அத பரிமாற ஆரம்பிச்சாச்சு. 5 வகை சாப்பாடையும் தனியா ஒரு பாக்கெட்ல போட்டு, அவங்க கையிலயே எடுத்துட்டு போற மாதிரி. இங்க சாப்பிடுறவங்க சாப்பிடுவாங்க. இல்லன்னா அவங்க கையில எடுத்துட்டு போயி, அவங்க வீட்ல எல்லாருக்குமே பகிர்ந்துக்குவாங்க. எல்லாருக்கும் அது குடுக்குறதுல எங்களுக்கும் ஒரு சந்தோஷங்க. வந்த எல்லா பெரியவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கி நான் மட்டும் இல்லங்க. அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே, எல்லார் கால்லயும் பெரியவங்க கால்ல எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் வாங்கி அன்னைய தினம் கிட்டத்தட்ட எங்க வீட்ல ஒரு சுமங்கலி பூஜையே நிறைவேறின மாரி மன நிறைவா இருக்குங்க இந்த பூஜை. இத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மணையில அந்த அம்மன வச்சு இந்த மணையிலேருந்து நாங்க எடுத்து இப்ப என் தங்கச்சி அதுல உட்கார வச்சு, அவளுக்காக வந்திருக்கவங்க எல்லாரையும் வளையல் போட சொல்லி அவள வாழ்த்த சொல்லியிருக்கோங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது, அ அ பூஜை பண்ண எல்லா பொருளையும் எல்லாரும் குடுத்துட்டுருக்காங்க. எங்க நாத்தனார், என்னோட ஃப்ரெண்டு, எங்க அண்ணி எல்லாரும் குடுத்துட்டுருக்காங்க பாருங்க. வந்தவங்க எல்லாருக்குமே இத குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பூஜை பண்ண அன்னதானங்களும், சாப்பாடு பிரசாதமும் எல்லாருக்கும் குடுத்து, ரிட்டர்ன் கிஃப்ட்டும் குடுத்து எல்லாரும் கெளம்பிட்டாங்கங்க. ரொம்ப சந்தோஷமா, நிறைவா இந்த பூஜை முடிஞ்சது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில சாமிக்கு செய்ற ஒரு சின்ன பூஜை தான். எங்க வீட்ல இத பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா. ரொம்ப தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.